நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் புறக்கணிப்பு. இவன் லாய்க்கற்றவன், இவன் திறமையற்றவன், இவன் ஒரு பாவியான மனுஷன், இப்படியாக இந்த உலகம் நம்ம புறக்கணிக்கும் பொழுது நம்முடைய மனம் ரொம்ப வேதனைப்படும். ஆனால் நம்ம படைத்த ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, அவர் யாரையும் புறக்கணிக்கவே மாட்டார். வார்த்தை சொல்லுகிறது, தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் புறக்கணிக்க மாட்டார். பாருங்க, கெட்ட குமாரன் தகப்பனை புறக்கணித்து விட்டு போய்விடுகிறான். ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்கிறான்? அனுதினமும் என்னுடைய மகன் வந்துட மாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்மை ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற, என் பிள்ளைகள் என்னிடத்தில் வரட்டும், நான் அவர்களை அணைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக புறக்கணிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் நான் நல்லா வேலை செய்கிறேன், எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க. என் குடும்பத்தில் நான் பாவியாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க. சமுதாயம் புறக்கணிக்குது. எனக்கு அநேக வருஷமாக குழந்தை இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, நான் மிகுந்த வேதனையில் இருக்கிறேன். அப்படியாக இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். பாருங்க, அந்த கள்ளன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இயேசப்பாவை நோக்கி பார்த்தார், கர்த்தர் அவனை அணைத்துக் கொண்டார். அதே போலத்தான் இன்னைக்கு நீங்க இயேசப்பாவை நோக்கி பாருங்க, அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். உங்களை அணைத்து நன்மைகளை செய்வார். காட் பிளஸ்.